அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர், இணைகளற்றவர். ஆமாம், அதாவது உள்ளார்ந்த எண்ணங்கள், நம்முடைய ஆள் மனதின் எண்ணங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னர் மோட்ஸ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளார்ந்த எண்ணங்களை கொண்டவர்களாக நம்ம இருக்கோம். நம்மளுடைய ஒரு மேலான எண்ணங்கள் பல எண்ணங்கள் வரும் போகும். ஆனால் நம்மக்கிட்ட உள்ளார்ந்த எண்ணங்கள் இருக்குதுங்கிறத நம்ம இன்றைக்கி அறிஞ்சிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவங்களுடைய அந்த உள்ளார்ந்த எண்ணம், அவன் என்ன நம்மளை பற்றி நினைக்கிறான் அல்லது அவன் எந்த ஐடியாவில் இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஆவலாக இருக்கும். அந்த அதாவது ஒரு குற்றம் செஞ்சால் கூட அதை அவனுடைய எண்ணங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மிஷின்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அதை முழுமையாக செய்ய முடியாது. அந்த அவனுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அவங்களால வெளியில் கொண்டு வர முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த உள்ளார்ந்த எண்ணங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது கணவனுடைய எண்ணங்கள் மனைவிக்கு தெரிஞ்சாலோ, மனைவியோட எண்ணங்கள் கணவனுக்கு தெரிஞ்சாலோ, இல்லை நண்பர்களுடைய எண்ணங்கள் அல்லது வியாபாரிகளுடைய எண்ணங்கள், இந்த மாதிரி எண்ணங்கள் ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவருடைய எண்ணம் எனக்கு வெளிப்படையாக தெரியுது அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த பூமியை குழப்பத்தில் ஆகுது. இப்போ நான் இங்கே சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா உங்களுடைய எண்ணங்கள்லாம் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கீங்க. அவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் இங்கே பேசவே முடியாது. ஏன்னா நீங்கள் என்னை கவனிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நான் இங்கே பேசிட்டு உங்களுடைய எண்ணங்கள் உள்ளார்ந்த எண்ணங்களை இப்போ நான் என்னால் அறிஞ்சிக்கிற முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் கடவுளை பற்றி நினைவு கூறுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். கடவுளை பற்றி நினைவு கூறுறோம், அவ்வளோதான். அந்த அந்த உள்ளார்ந்த அந்த எண்ணங்கள், நம்முடைய ஆழ்மன எண்ணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான எண்ணங்களை கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். உதாரணமாக நம்ம குர்ஆனில் பார்த்தோம்னா அந்த நம்முடைய ஆழ்மன எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, கடவுள் ஒரு இடத்துல சொல்றாரு, நம்ம மறுப்பவருடைய அந்த உதாரணத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கடலுக்கு அடியில் போக என்ன ஆகும்னா ரொம்ப இருட்டாரு, டார்க்காரு, அவங்களுடைய கரங்களை அவங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இருளில் மாட்டிக்கொண்டவர்களை போல அவங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்கிறத பற்றி சொல்றாரு. அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள்ல ஆள் மனதில் பயங்கரமான ஒரு எண்ணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த எண்ணங்களை என்ன செய்வார் கடவுள்னா வெளியில கொண்டு வந்து காமிப்பார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும் அல்லது எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக சில நம்மளுடைய ஆழ்மன எண்ணங்களை நாம் அறிஞ்சிருப்போம். பல ஆழ்மன எண்ணங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கு. கடவுள் மட்டும்தான் அறிஞ்சவராக இருக்கு. அந்த கடவுள் மட்டுமே அறிந்த அந்த ஆழ்மன எண்ணங்களுக்காக நாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். ஆனால் நம்மளுடைய ஓரத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கும் அந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள், அதாவது கடவுளை பற்றி தகாத எண்ணங்கள் நம்மக்கிட்ட எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்களுக்காக நாம் குற்றம் பிடிக்கப்படுவோம் அப்படிங்கிறது கடவுள் சொல்லுங்கள். உங்களுடைய ஆழ்மன எண்ணங்களுக்காக, சில எண்ணங்களுக்காக நீங்கள் குற்றம் பிடிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்கிறாங்க. உதாரணமாக அதுக்கு சில உதாரணங்கள் கூட நம்ம பார்க்கலாம். அதாவது மோசஸுடைய தாயார் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா குழந்தை தூக்கி நதியில் போடுறாங்க, பின்னாலே போகிறாங்க. அந்த ஒரு லெவலுக்கு மேலே அவங்க அங்கே சோதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க அதை காட்டி கொடுத்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த
ஆழ்மன எண்ணம் இருக்குல்ல, கடவுள் மட்டுமே அந்த அறிந்த அந்த எண்ணங்கள்லாம் வெளிப்படும். ஆனால் கடவுள் என்ன செய்யறாருன்னா அந்த எல்லை வரைக்கும் தான் அவங்கள சோதிக்கிறாரு. அப்புறமா என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த இடத்துல அவங்களுக்கு குழந்தை கொடுக்கப்படும். அப்போ உண்மையிலே விட்டுருந்தாருன்னா அவங்க காட்டி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் கிட்டத்தட்ட அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர் அப்படின்னு போர் டயத்தில் கடவுள் சொல்கிறாரு. அந்த இடத்துலையும் கொஞ்சம் விட்டாருன்னா எல்லாருமே நம்பிக்கை இழந்துருவாங்க. அதாவது உறுதியான நம்பிக்கையாளர்கள் கடவுள் சொல்றாரு இல்லையா, அதாவது நபிமார்களுடன் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்த மக்களை கொண்டிருந்தாங்க அந்த நபிமார்கள் சொல்றாருல்ல, அந்த உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் கூட அங்க நம்பிக்கையை இழந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ கடவுள் ஒரு லிமிட் வச்சுக்கிறாரு, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்காரு. ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கிறாரு. அந்த லிமிட் வரைக்கும் தான் கடவுள் சோதனை செய்ய போறார். அதுக்கு பின்னால அவங்கள சோதிக்கிறதுல, ஏன்னா அவங்க வெளிப்பட்டுருவாங்க, அவங்க நம்ப மறுக்கக்கூடியவங்களா ஆயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது கடவுளுடைய கருணையின் வெளிப்பாடா இருக்கும் இல்லையா. அதாவது நீங்கள் மட்டும் நம்ப மறுக்கின்ற ஒரே கூட்டமாக ஆக மாட்டீர்கள் என்று இருந்தால் நம்ப மறுப்பவர்களுடைய படிக்கட்டுகள்லாம் நாம தங்கத்துல வெள்ளியில ஆக்கியிருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி ஆக்கியிருந்தா நீ எவ்வளவு பெரிய உறுதியான நம்பிக்கையாளர் இருந்தா கூட நம்ப மறுத்துருவாங்க. அதான் உண்மை. ஏன்னா கடவுள் அறிஞ்சிருக்கிறாரு, அவங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை கடவுள் அறிந்தவராக இருக்கிறாரு. அதுக்கு தகுந்தாப்புலதான் சோதனைகளை டிசைன் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பலவிதமான தவறான கடவுளை பற்றிய எண்ணங்கள் நம்முடைய ஆன்மாவை அழித்துவிடும், நம்முடைய ஆன்மாவை வீழ்ந்து விட செய்யும், நம்முடைய ஆன்மாவை பறி கொடுத்துருவோம். அந்த மாதிரி கடவுளை பற்றி தகாத எண்ணங்களை நம்முடைய மனங்கள் தாங்கி இருக்குதா அப்படிங்கிறத நாம உரசி பார்க்கணும். இந்த குரானோட இதை நம்ம முக்கியமா கவனத்தில் கொள்ளணும். 35-38 கடவுள் தான் வானங்கள் மற்றும் பூமியின் எதிர்காலத்தை அறிந்தவர், அவர்தான் உள்ளார்ந்த எண்ணங்கள் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார். அதாவது வானங்கள் மற்றும் பூமியின் எதிர்காலத்தை எப்படி கடவுள் அறிஞ்சிருக்கிறாரோ அது போல உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் அறிந்தவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. அதே போல 57:6 பார்த்தோம்னா அவர்தான் இரவை பகலுடன் படிப்படியாக கலக்கின்றார், மேலும் பகலை இரவுடன் படிப்படியாக கலக்கின்றார், உள்ளார்ந்த எண்ணங்களை முற்றிலும் அறிந்தவராக அவர் இருக்கின்றார். அப்போ இரவு பகலோட கலக்கிறத நம்ம பார்க்கிறோம், பகல் இரவோட மிக்ஸ் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம கண் முன்னால நடக்குது. ஆமா இது சரிதான் அப்படின்னு நம்ம கண் முன்னால பார்க்கிறோம். ஓகே, கடவுள் தான் அதை செய்யறாரு அப்படின்னு நம்புறோம். ஆனாலும் நம்ம பல நேரங்கள் என்ன செய்யறோம்னா கடவுளை மறந்தவர்களாக, கடவுள் நம்மளை பார்க்கல அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நம்மளுடைய வாழ்க்கை நகர்றத நம்ம பார்க்க முடியும். அதை நம்மளுடைய உள்ளார்ந்த எண்ணம் அந்த மாதிரி இருக்கு. உள்ளார்ந்த எண்ணம் கடவுள் பார்க்கலாங்கிற மாதிரியா ஒரு தோரணையை கொண்டு வந்து நம்ம முன்னால நிப்பாட்டுது. அதை தொடர்பு படுத்தி கடவுள் சொல்றாரு, இது எப்படி உண்மையோ அது போல உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை, உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை கடவுள் அறிந்தவரா இருக்கிறாரு. மேலும் கடவுள் மட்டும்தான் உள்ளார்ந்த எண்ணங்களை அறிந்தவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத பல இடங்கள்ல நம்ம இந்த குரான்ல பார்க்க முடியும். நபிமார்களும் தூதர்களும் கூட அவர்களுடன் கூட இருந்தவர்களுடைய, அதாவது நம்பிக்கையாளர்கள் அவங்க கூட இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்கள் கூட இருக்கிறாங்க இல்லையா, நபிமார்கள் தூதர்களோட அவங்களுடைய அந்த எண்ணங்களை கூட அவங்களால அறிஞ்சிக்கிற முடியல அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்றாரு. உதாரணமா மோசசுடைய மக்களை பற்றி சொல்லும் பொழுது பேரட்டிலிருந்து காப்பாற்றி கொண்டு போறாரு அந்த நதியை கடந்து. அப்ப அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கூட்டம் ஒரு சிலை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இது போல எங்களுக்கு ஒரு தெய்வத்தை கொடுங்க அப்படின்னு மோசஸ் கேட்கிறாங்க. மோசஸ் அவங்களுடைய உள்ளார்ந்த எண்ணத்துல அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னே அவருக்கு தெரியல. கடவுள் அங்கே என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய நெஞ்சங்கள்
போலி தெய்வ வழிபாட்டால் நிறைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறது கடவுள் சொல்றாரு. அப்போ கூடவே இருக்கிறாங்க, ஆனா அவருக்கு அதை அடையாளம் காண முடியல. அப்ப அவர் ரொம்ப கோவப்பட்டு சொல்றாரு, உங்க கண்ணு முன்னாலப்பா பிறவை கடவுள் அழிச்சாரு, ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அங்க கண்டிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல ஜீசஸ் என்ன செய்யறாருன்னா, அவரு ஒரு சந்தேகப்பட்டு அந்த அவரோட இருந்த சீடர்கிட்ட கேட்கிறாரு, என்னோட கடவுளுக்கு ஆதரவளிக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு டவுட் ஆயிடுச்சு, நம்ம கூட யார் இருப்பா தெரியலையே. ஏன்னா அவங்களுடைய ஆழ்மன எண்ணங்களை அவருக்கு தெரியாது. அப்ப கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவருக்கு தெரியும். அவங்களுடைய ஆழ்மன எண்ணங்களை அவரு அறிந்து கொள்ள முடியாதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். முகமது வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, முகமது சில இடங்கள்ல கடவுள் என்ன செய்யறாருன்னா, நீங்க ஏன் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவங்களுடைய வீடுகள்லாம் பாதுகாப்பா இருக்கும் பொழுதே எங்க வீடுகளில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த போருக்கு போகாம தவிர்க்கிறதுக்காக பல காரணங்களை சொல்றாங்க. சரி ஓகே நீங்க போங்கன்னு நம்பி அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்ப கடவுள் சொல்றாரு, நீங்க ஏன் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க, அவங்களுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு, அவங்க கலந்துக்கிற கூடாதுங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கு அப்படிங்கிறத கடவுள் தான் இந்த மனிதனுடைய எண்ணங்களை பல நேரங்களில் நமக்கு எடுத்து காமிக்கிறார். அவங்களுடைய மனங்களில் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காமிக்கிறாரு. அதே போல நோவா அவருடைய வரலாறுல நம்ம பார்த்தோம்னா 11:31 பார்க்கலாம். கடவுளின் பொக்கிஷங்களை நான் சொந்தமாக கொண்டுள்ளேன் என்று நான் உரிமை கோரவில்லை, அன்றியும் எதிர்காலத்தை நான் அறிய மாட்டேன், அன்றி நான் ஒரு வானவன் என்றும் உங்களிடம் கூறவில்லை, மேலும் உங்களுடைய கண்களுக்கு இழிவானவர்கள் மீது வாக்கியங்கள் எதையும் கடவுள் அருள மாட்டார் என்று நான் கூறவில்லை. அவர்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களில் இருப்பது என்ன என்பதை கடவுள் நன்கறிவார், இதனை நான் செய்தால் நான் வரம்பு மீறியவனாகி விடுவேன் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த இதனை நான் செய்தால்ங்கிறத இங்கே என்ன சொல்றாருன்னா, அவங்கள நான் இழிவானவனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க யாரை இழிவானவங்களா நீங்க பாக்குறீங்களோ, அதாவது இழிவானவர்கள்னா இவங்கெல்லாம் மோசமானவங்க, இவங்களுக்கு மேல கடவுள் அருள் செய்ய மாட்டாரு, அதாவது கடவுள் அருள் செய்ய மாட்டாருன்னு இவங்களே ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க இழிவானவர்களா அவங்க பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு இழிவான பார்வையை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறத இங்க நோவா சொல்றாரு. அந்த மாதிரி இழிவான ஒரு பார்வைய தப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது இவங்களுக்கெல்லாம் கடவுள் அருள் செய்யவே மாட்டார், ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த நினைப்பே தப்பு. ஃபர்ஸ்ட் இந்த வசனத்துல நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். 49:11 பார்த்தோம்னா, நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் எந்த சமூகத்தவரும் மற்ற சமூகத்தாரை பரிகசிக்க வேண்டாம், ஏனெனில் அவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும், அன்றி எந்த பெண்களும் மற்ற பெண்களை பரிகசிக்க வேண்டாம், ஏனெனில் அவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும், அன்றியும் நீங்கள் ஒருவர் மற்றவரை கேலி செய்யவோ அவர்களின் பெயர்களில் கிண்டல் செய்யவோ வேண்டாம். விசுவாசத்தை அடைந்துவிட்ட பின்னர் தீய நடத்தையின்பால் திரும்புவது மெய்யாகவே கெட்டதாகும். எவரொருவர் இதன் பின்னரும் வருந்தவில்லையோ இவர்கள்தான் வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள். இந்த 2 வசனத்திலே நம்ம பார்த்தோம்னா, ஒருவருடைய உள்ளார்ந்த எண்ணங்களை நாம அறிய முடியாது அப்படிங்கிறத கடவுள் ஆணித்தரமா சொல்றாரு. அவங்களுடைய வெளி தோற்றங்களை வைத்து அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை வச்சு ஒரு சமூகத்தாரையோ அல்லது ஒரு மனிதனையோ இவன் மேலெல்லாம் கடவுள் அருள் செய்யவே மாட்டாருன்னு நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு அந்த அதிகாரம் இங்க இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய இண்டிவிஜுவலான மனங்களை பற்றி தெரியும். அவன் உள்ளக்க எவ்வளவு கெட்டதை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே தெரியும். நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள்னு நம்ம சொல்ல போறோமா? இல்லை. ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா?
அப்போ ஆனா மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா அடுத்தவங்களுடைய மனங்களை ரீட் பண்றதுலயே அவங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், இவனுடைய மனைவி, இவனுடைய கணவன், இவனுடைய வியாபாரம், இந்த மாதிரி பல விஷயங்களையும் பற்றி அவனுடைய மனங்களில் உள்ள அவன் மனசுக்குள்ளே உள்ளே போய் உட்கார்ந்து இவங்க பேசுவாங்க. நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அடுத்தவர்களுடைய மனங்களை அறிந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பேச பேச அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இந்த பூமியில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணுவதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு விஷயமா கடவுள் சொல்றார். கடுமையாக கண்டனம் பண்ணுறது. ஏன்னா விசுவாசத்தை அடைந்து விட்ட பின்னர் நீங்கள் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இந்த மாதிரி இதை செஞ்சுட்டு நீங்கள் வருந்தலான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப வரம்பு மீறினவங்க ஆகிடுவீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு கண்டனத்தை இங்கே கடவுள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபு இல்லல்லா, கடவுளின் பாவம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ் அனைத்தும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே என்று நான் சாட்சியம் பாருகிறேன். அவர் தனித்தவர் இணைகின்றார். இந்த மாதிரி நம்மளுடைய ஆழ்மன எண்ணங்கள், நம்மளுடைய உள்ளார்ந்த எண்ணங்கள் என்ன ஆகும்னா சில கடவுளை பற்றின தவறான எண்ணங்கள் நம்ம நரகத்தின்பால் இட்டு செல்லும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் நம்மளுடைய ஆழ் மனதில் நம்முடைய மனங்கள் இருக்குல்ல, அதுதான் நம்முடைய மெய்யான ஒரு விஷயமா இருக்கு. அந்த மனங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், அந்த மனங்களில் நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த மனங்களின் மூலமாக இந்த பூமியிலேருந்து நாம் என்னத்தை செவிய இருக்கிறோம், என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த மனங்களின் மூலமாக இதெல்லாம் நமக்கு தேவையான விஷயங்களாக இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன செய்கிறாருன்னா நாம் அந்த நம்மளுடைய மனங்களில் என்ன கேட்குறோம், என்ன பேசுகிறோம், என்னத்தை யோசிக்கிறோம், என்னத்தை மறைக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கடவுள் அறிஞ்சவராக இருக்கார். இந்த விஷயத்தை நாம் முதல்ல உள்வாங்கணும். இந்த நம்முடைய ஆள் மனங்களில் நாம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கடவுள் அறிந்தவராக இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு உள்ளே இருக்கணும். கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறாரு. நம்முடைய இதயங்கள் தான் இங்கே நம்ம இந்த பூமிக்கு வந்தனுடைய எதுக்கு வந்துருக்கோம்னா நாம் சாத்தனோட சேர்ந்து கலங்கம் பண்ணியிருக்கோம். அங்கே நம்மளுடைய மனங்கள் தான் அங்கே இருக்குது. நம்மளுடைய ஆன்மாங்கிறது தான் இங்கே, ஆன்மாவை பொறுத்து தான் அந்த மனங்கள் இருக்குது இல்லையா? ஆன்மாவுக்கு என்ன இருக்குது? ஆன்மா தான் பேசுது, ஆன்மா தான் கேட்குது, ஆன்மா தான் செய்யுது. இப்போ மூளை என்ன செய்யுதுன்னா கட்டளைகளை பிறப்பிக்குது உடல் உறுப்புகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூளைக்கு ஒன்று கவுண்டர் பண்ணுதில்ல, இதை செய்யுங்க அப்படின்னு. அது என்னது, அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு அறிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய ஆன்மா தான் நம்ம மூளைக்கு அங்கே கட்டளையை கொடுக்குது. அந்த மூளை நம்ம உடம்புக்கு அது மற்ற விஷயங்களை செய்யும். கரெக்டா? சரியா? சரி, பேசுவோம். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஆன்மா, அந்த நம்முடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா கடவுளை பற்றி தகாத எண்ணங்களை கொண்டதா. கடவுள் நம்மளை காப்பாற்ற மாட்டாரு. அதாவது கஷ்டத்தில் போகும்போது தான் அவனுக்கு தெரியும். சாதாரணமாக சொல்லும் பொழுது கடவுள் தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்ம பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு, நம்மளை கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றுவார், எல்லாமே அழகாக பேசிடலாம். ஆனால் நம்ம கஷ்டத்தில் உள்ள நுழையும் பொழுது அங்கே நம்ம கடவுள் காப்பாற்றுவாருங்கிற அந்த உறுதித்தன்மையோடு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக நாம் வெளிப்படுத்துவோம். நம்மளுடைய எண்ணங்கள் இங்கே நம்மளுடைய செயல்பாடுகளா அல்லது நம்மளுடைய பேச்சுக்களா அங்கே வெளியே வந்துடும். நம்மளுடைய இதயங்களில் உள்ளதை கடவுள் என்ன செய்வார்னா சோதிப்போம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுடைய இதயங்களில் உள்ளதை நாம் சோதிக்கிறோம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சோதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்ல. 3:154 பார்த்தோம்னா பல போர்களில் முகமது நபியினுடைய காலத்தில் பல போர்களில் அவங்க குறைந்த படை வீரர்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு படைகளெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் அவங்க உறுதிப்பாட்டோட அந்த உள்ளார்ந்த அந்த எண்ணங்கள் உறுதித்தன்மையின் வெளிப்பாடாக அவங்க அந்த வெற்றி அடைகிறாங்க.
எப்ப படை பெருசாகுதோ அப்ப என்ன செய்யறாங்கன்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு போருக்கு போறாங்க, அங்கே அவங்க பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அப்போ இந்த பின்னடைவு ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பின்னடைவின் மூலமா சில அந்த சரியான எண்ணங்களை தாங்கியவர்கள் அப்படி வச்சுக்கலாம், சரியான கடவுளை பற்றி சரியான எண்ணங்களை கொண்டவர்கள் அங்கே அந்த பின்னடைவுக்கு பின்னால கூட அவங்க ஒரு நிம்மதியான நித்திரையை அவங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு. அவங்க நிம்மதியாக தூங்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களில் எந்த குறைபாடுகளும் இல்லை. அவங்க கடவுளின் பாதையில் போர் செய்யறதுக்காக தான் போறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்கு. அவங்க உறுதியாக நிற்கிறாங்க. இருந்தாலும் பின்னடைவாகுது. அவங்களுக்கு கடவுள் ஒரு நித்திரையை, சரியான நல்ல நித்திரையை கொடுக்குறாரு. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு தூக்கமே வராமல் புலம்பிட்டு இருக்காங்க, நம்ம கையில் என்ன இருக்கு, நம்ம கையில் எதுவும் இருக்கா அப்படின்னு. அவங்களுக்கு தூக்கமே வரல. ஏன்னா அவர்களை பற்றி கடவுள் சொல்லும் பொழுது அவங்களுடைய அறியாமை காலத்தின் எண்ணங்களை அவர்கள் தாங்கி இருந்தார்கள் அப்படின்னு சொல்றார். அவர்கள் கடவுள் மீது அவர்கள் அறியாமை காலத்துல கடவுளை பற்றி ஒரு எண்ணம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான தகாத எண்ணங்களை அவர்கள் தங்களுடைய நெஞ்சங்களில் தாங்கி இருந்தார்கள், அவர்களுடைய இதயங்களில் தாங்கி இருந்தார்கள். அவருடைய இதயங்களில் உள்ளதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காகவே இது செய்யப்பட்டது அப்படின்னு 3:154 கடவுள் சொல்றார். அப்போ ஒரு போருக்கு போறதெல்லாம் அங்கே பெருசு இல்லை, நம்மளுடைய எண்ணங்கள் அங்கே கரெக்டா இருக்கா, கடவுளின் பாதையில கடவுளுக்கு சரணடைஞ்சதா, உண்மையான கடவுள் பக்தியோட நம்முடைய எண்ணங்கள் இருக்கா அப்படிங்கிறத கடவுள் பார்ப்பாரு. நம்முடைய இதயங்களில் உள்ள அந்த சரியான எண்ணங்கள் நம்முடைய இதயங்கள்ல இல்லைன்னா நாம ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். உண்மையாளர்களை கடவுள் நேசிக்கின்றார் அப்படின்னு கடவுள் சொல்றார். அதாவது நம்முடைய நம்பிக்கை என்பது நம்முடைய ஆழ் மனதின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிறது அல்லது குறிக்குது அப்படின்னு சொல்லிக்கணும். நம்மளுடைய நம்பிக்கை எப்படின்னா, நம்மளுடைய ஆழ் மனதினுடைய உண்மைத்தன்மையை, அதாவது உண்மையாளர்கள் அப்படின்னு கடவுள் பல இடங்களில் சொல்ற நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் அந்த நம்பிக்கை, அந்த மனதினுடைய அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது உண்மைத்தன்மையோட இருக்கும். அதுல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. சில பேர் பெருந்தன்மையாளர்களை கடவுள் நேசிக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. பெருந்தன்மையாளர்களா காட்டி கொள்வதற்காக செய்யறாங்கல்ல, வெளிப்படையா நமக்கு தெரியும். அதாவது பல பேர் பல பணங்களை டொனேஷன் பண்ணுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க, நிறைய கொடுப்பாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையிலே அவங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்கள்ல அவங்க நல்ல விதமான நோக்கங்களுக்காக அவங்க கொடுக்குறாங்கல்ல, அவங்கள கடவுள் அறிஞ்சவராக இருக்கிறாரு. மற்றவங்கெல்லாம் காட்டிக்கொள்வதற்காக செய்யறாங்க, ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு அவனுக்கு உள்ளார்ந்த எண்ணங்கள் நம்மளால அறிய முடியாது. கடவுள் அறிஞ்சவராக இருக்கிறாரு. அவர்கள் காட்டிக்கொள்வதற்காக செய்ய மாட்டார்கள் அப்படின்னு நம்பிக்கையாளர் பற்றி சொல்றாரு. அவங்க அதனால நம்முடைய நன்னறியான காரியங்கள், மேலும் நம்முடைய வாழ்வு, நம்முடைய வழிபாடு, இவை அனைத்துமே ஒரு உண்மைத்தன்மையோட இருக்கும். இது போலித்தனமா இருக்கக்கூடாது. உண்மைத்தன்மைக்கு எதிர்மறையான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா அது ஒரு நயவஞ்சகத்தனம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதான் நம்மளுடைய மனங்கள்ல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, அல்லது வெளியே ஒன்று பேசிட்டு மனங்கள்ல இன்னொன்று வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குரான்ல நம்ம பார்த்தோம்னா அது நயவஞ்சகரை குறிக்கக்கூடியதா. இப்போ நம்முடைய மனங்கள்ல, ஆள் மனதில் நம்மளுடைய உள்ளார்ந்த அந்த எண்ணங்கள் ஒரு பரிசுத்தமா, ஒரு தூய்மையா, கடவுள் பக்தியோட உண்மையாவே நம்மளுடைய ஆன்மா சரணடைஞ்சு இருக்கா, அல்லது ஒரு போலித்தனம் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறத கடவுள் கண்டிப்பா சோதிப்பாரு. நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சோதிக்கப்படுவோம். அந்த சோதனையின் போது கடவுள் நயவஞ்சகர்களை காமிப்பார், வெளியே தூக்கி வெளியே போட்டுவார். எப்படி போடுவார்னா, அவருடைய பேச்சுக்களின் மூலமாகவும் அவருடைய செயல்களின் மூலமாக நீங்க அவங்களை அடையாளம் காணலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம குரான்ல பார்க்க முடியும். அதாவது அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டம் ஏற்பட்டால் அவர்கள் உண்மை பலிக்கின்றனர், ஆனால் அவர்களுக்கு கடவுள் அருள் புரிந்தால் இதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்று கூறுகிறார்.
அப்ப இந்த மாதிரி பல விஷயங்களை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறாரு. இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவர்கள் உண்மையான அவருடைய எண்ணங்களில் நாம் இனிமேலும் இந்த பூமியில நாம இறந்து போயிட்டா நாம திரும்ப வரமாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய ஆள் மனதில் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இந்த மாதிரி நாம திரும்ப வரமாட்டோம்னு யாராவது சொல்லுவாங்களா? வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு அவனுடைய ஆள் மனதில் அவன் இருக்கு. அப்போ நம்முடைய ஆள் மனதில் உண்மையிலே நாம மீண்டும் கடவுளால் படைக்கப்படுவோம். மீண்டும் இந்த பூமியிலிருந்து நாம எழுப்பப்படுவோம். மீண்டும் நமக்கு மறுமைன்னு ஒன்று இருக்கு. நமக்கு கேள்வி கணக்குகள் இருக்கு. அதுக்கு உண்டான கூலி இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்பணும்னா நாம தொலைநோக்கு பார்வையுடையவர்களாக நாம இருக்க முடியும். நாம கடவுளுடைய சாம்ராஜ்யம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்முடைய ஆள் மனதில் அது இருந்தாதான் அந்த கடவுள் நம்மளை மீண்டும் நம்ம கொண்டு வந்து நம்மளை நிப்பாட்டிடுவாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். நம்மளுடைய ஆள் மனதில் அந்த எண்ணம் உறுதியான அந்த எண்ணம் இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய செயல்பாடுகள்லையும் நம்மளுடைய பேச்சுக்கள்லையும் நம்மளுடைய எண்ணங்கள்லையும் மாற்றங்கள் ஏற்படும். இல்லைன்னா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்லேயே நம்ம இருக்க வேண்டியது ஆயிரும். அதனால நம்மளுடைய நன்னெறியான காரியங்கள், நம்முடைய வாழ்வு, வழிபாடு இவை அனைத்தையும் உண்மையாக வைத்துக் கொள்வோம். கடவுள் அதற்கு நமக்கு நம் அனைவருக்கும் அருள் செய்வாராக என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹக்கீம் முஸ்ஸலாத்.